3 ஷிஃப்ட் சினிமாவில் நடிக்கும் போது கூட ட்ராமா போய் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இன்னி வரைக்கும் விடலையே அந்த கலையை. அதனால அந்த மரியாதை, அவருடைய அந்த டிசிப்ளின் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற தன்மை. இப்போ ஒரு சீனுன்னா அந்த சீனில் அவர் மட்டும்தான் டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கணும்னு அவர் பண்ணவே மாட்டார். எங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுத்து நீங்கள் கிளாப்ஸ் வாங்கணும்னு எங்களை திட்டி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மேடையில் நாங்கள் அந்த கிளாப்ஸை வாங்கும்போது சொல்லுவார், பார்த்தியா இது உன் சீன். அந்த குணங்கள்லாம் எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு? கரெக்ட். எல்லாம் மூஞ்சி இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம தானே ஃப்ரேம்லேயே இருக்கணும். ஸோ அதெல்லாம் அவர்கிட்டேருந்து நான் பார்த்து வியந்து போய் மரியாதை எனக்கு வந்த விஷயங்கள். பட் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பயம் கிடையாது. ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் மை ஃபாதர் அட் ஆல். ஜாலி. ஐ லவ் மை ஃபாதர். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். நோ ஃபியர். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் எதுனா நடந்திருக்கா? திடீர்னு வந்து ரொம்ப பயந்து போயிட்டு, என்னடா நம்ம டேடி ரொம்ப வந்து ஜாலியா இருப்பாரு, என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்சிடென்ட் கிடையாதுங்க. நாங்க சண்டை போட்டுப்போங்க. நீங்க வேற கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுப்போம், கண்ணா பின்னான்னு கலாச்சிப்போம், ஓகே, கண்ணா பின்னான்னு ஜோக் அடிச்சுப்போம், டைலாக்ஸ் சினிமால ஃபேவரட் டைலாக்ஸ் பேசிப்போம். இட்ஸ் ஆல்வேஸ் 1-to-1. ஒரு ஹியூமன் பீயிங் வெர்சஸ் அனதர் ஹியூமன் பீயிங் தான் டிஸ்கஷன்ஸே. ஓகே, நான் அப்பா நீ மக அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாலி. இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால எனக்கு என்ன சொல்றேன்னே, இந்த பயந்து போய் ஒரு சம்பவம் இந்த மாதிரிலாம் சம்பவமே நடந்தது என் வாழ்க்கையில.